How can we draw near to something? எப்படி ஒரு காரியத்திற்கு மிக அருகிலே நாம் போக முடியும்? Suppose we are going for a sightseeing. ஒரு உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது சுற்றுலா போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். We saw some monument. அந்த இடத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். And we are going closer and closer to see it. அதை என்னவென்று உற்று பார்க்க நாம் மிகவும் சமீபமாய் போய் கொண்டே இருக்கிறோம். Why? ஏன்? That beauty has attracted me. அந்த அழகு உங்களை வசீகரித்திருக்கிறது. That's the reason we went closer. ஆகவேதான் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு நேராக நாம் மிகவும் நெருங்கி போயிருக்கிறோம். When Moses was in the wilderness, மோசே வனாந்தரத்தில் இருந்தபோது we saw a fire. அவன் ஒரு அக்கினியை பார்த்தான். The plant is not being burnt. அங்கே செடியானது வெந்து போகவில்லை. But yet there is a fire. ஆனால் இருந்தும் அந்த செடியிலே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. What is this sight? இது ஒரு வினோதமான காட்சியாய் இருக்கிறது. So when he went closer to see it, ஆகவே அதை என்னவென்று பார்க்க முடிய அவன் அதனுடைய அருகிலே போனான். What does it mean? அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? If something does not attract my heart, I will never go closer to it. என்னுடைய இருதயத்தை வசீகரிக்காத எந்த ஒரு காரியத்திற்கு அருகிலும் நான் போக மாட்டேன். So if life of Jesus is not attracted in my heart, I cannot go closer to it. ஆகவே என்னுடைய இருதயத்திலே இயேசுனுடைய ஜீவியமானது எனக்கு ஒரு வசீகரமான காரியமாக இல்லை என்று சொன்னால் நான் அவரிடத்திலே நெருக்கமாக போகவே மாட்டேன். Did you ever thought how could Jesus lived without sinning? நீங்கள் எப்போதாவது இப்படி யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? எப்படி இயேசுவால் மாத்திரம் பாவம் செய்யாமலே வாழ முடிந்தது? How could he obey in every situation? எப்படி அவரால் மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிய முடிந்தது? How could he was humble in every circumstances? எப்படி அவர் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் தாழ்மை உள்ளவராய் இருக்க முடிந்தது? See, Paul's heart was captured by that. பாருங்கள், attracted by that. இந்த ஒரு சிந்தையினாலே பவுலுடைய இருதயமான அதிகமாய் பிடிக்கப்பட்டிருந்தது. He said, அவர் சொல்லுகிறார், I am being caught. நான் இதனால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். So I am also running whether I can catch hold of it. ஆகவே அதை எப்படியாவது நான் பற்றி பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி நானும் ஓடுகிறேன். Yeah, that's what Paul said. அதைதான் பவுல் சொல்லுகிறார். Yeah. He was caught by that life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அந்த ஜீவனினாலே இவர் கவர்ந்தெழுக்கப்பட்டிருந்தார். The way he lived. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த விதத்தினாலே 33.5 years he lived like that. 33 வருஷங்கள் அவர் அப்படி வாழ்ந்திருக்கிறாரே. Without sinning. பாவமே செய்யாமல் வாழ்ந்திருக்கிறாரே. As a man, not as a God, as a man. ஒரு தேவனாக இருந்த நிலையில் அல்ல, மாறாக ஒரு சக மனுஷனா இருந்த நிலைமையிலே He could not sin. அவரால் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடிந்தது? Did you ever thought of it? அதை நீங்கள் எப்படி எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? I am also a man. நானும் ஒரு மனுஷன் தானே. How could he live? ஆனால் அவரால் மட்டும் எப்படி அப்படி வாழ முடிந்தது? That should catch your heart. அது உங்களுடைய இருதயத்தை பற்றி பிடிக்க வேண்டும். Then you can sing, Lord, draw me near to you. அப்பொழுது நீங்க பாட முடியும், ஆண்டவரே உங்களுக்கு அருகிலே என்ன இழுத்துக்குங்க. I am attracted by that life. அந்த ஒரு ஜீவியத்தினாலே நான் கவர்ந்தெழுக்கப்பட்டிருக்கிறேன். How could you forgive? எப்படி உங்களால மன்னிக்க முடிஞ்சது? How could you love? எப்படி உங்களால் நேசிக்க முடிந்தது? How could you wash the feet of the disciples? எப்படி சீஷருடைய கால்களை உங்களால் கழுவ முடிந்தது? I am attracted by that life. அந்த ஒரு ஜீவியத்தின் பேரிலே நான் கவர்ந்தெழுக்கப்பட்டிருக்கிறேன். Then I will say, Lord, please draw me near to that. அப்பொழுது நான் சொல்லுவேன், அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நேராக என்னை இழுத்துக்கொள்ளும். So we need to see the beauty of the life of Jesus Christ. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தினுடைய அழகை நாம் பார்க்க வேண்டும். We should not simply remain as a object of worship. அவர் ஏதோ ஒரு ஆராதனைக்குரிய ஒரு பொருளாக மாத்திரம் அவரை நாம் பார்த்துவிட்டு இருந்து விட கூடாது. Don't be like that. இல்லை, நீங்கள் அப்படி இருந்து விட கூடாது. Or a provider of everything. அல்லது நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு நபராக மாத்திரம் அவரை நீங்கள் பார்த்து விட கூடாது. Jesus is a provider of all things for many people. அநேகரை பொறுத்தமட்டிலே இயேசு அவர்களுக்கு எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் தருவார். ஆகவே if I have some sorrows or some pain, I can go and speak to him. ஏதாவது எனக்கு மனவேதனையோ அல்லது ஏதாவது துக்கமோ துயரமோ இருந்தா நாம அவர்கிட்ட போய் பேசலாம். Is that only Jesus? அதுக்கு மாத்திரம் தான் உங்களுக்கு இயேசு தேவையா? No. இல்லை. We must all be attracted by the beauty of his life.
நாம் அனைவரும் அவருடைய ஜீவியத்தினுடைய அந்த அழகு இருக்கிறதல்லவா, அதனாலே நாம் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். All the apostles were attracted by that beauty. அத்தனை அப்போஸ்தலர்களும் அந்த அழகினாலே அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். Peter says he did not sin. ஏனென்று சொன்னால் அவர் பேதுரு சொல்கிறார், அவர் பாவம் செய்யவில்லை. In him there is no sin. அவரிடத்திலே பாவமே இல்லை. He didn't say he gave me a boat full of fish. அவர் எனக்கு படகு நிறைய மீன் கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்லல. Did he ever say in any of his epistle? எந்த இடத்திலாவது எந்த நிருபத்திலாவது பேதுரு அப்படி சொல்லி இருக்கிறாரா? Yeah. Jesus gave him a boat full of fish also. சரிதான், அவருடைய படகு நிறைய இயேசு அவருக்கு மீன் கொடுத்தது உண்மைதான். But what could he say finally? ஆனால் கடைசில பேதுரு என்ன சொல்றாரு? He did not sin. அவர் பாவம் செய்யவில்லை. In him there is no sin. அவரிடத்திலே பாவம் காணப்படவில்லை. All the apostles said that. அப்படி என்று சொன்னால் அனைத்து அப்போஸ்தலர்களும் அதைத்தான் பார்த்தார்கள், சொன்னார்கள். What was attracting in the life of Jesus for them? அவர்களுக்கு இயேசுவினுடைய வாழ்க்கையிலே எது வசீகரிக்கிற காரியமாக இருந்தது? His life. அவருடைய ஜீவியம் தான். So we should also see that beauty. ஆகவே நாமும் அந்த அழகை நாம் பார்த்து ரசிக்க வேண்டும். Then we will be able to run after him. அப்பொழுதுதான் நாம் அவருக்கு பின்பதாக அதை வாஞ்சித்து ஓட முடியும். I sometimes think Paul saw that life. They said, how could he forgive like this? Paul. பவுல் அதை இப்படி யோசித்து பார்த்திருந்திருப்பார், எப்படி அவரால் மட்டும் இப்படி மன்னிக்க முடியுது? How could he love a sinner like me, a murderer like me? எப்படி என்னை போன்ற ஒரு கொடிய பாவி, ஒரு கொலைகாரனா இருக்கிற என்னை அவரால் நேசிக்க முடிகிறது, மன்னிக்க முடிகிறது? How could he love me? எப்படி அவரால் என்னை நேசிக்க முடிகிறது? Did we ever thought of like that? நாம் எப்போதாவது நாம் இப்படி யோசித்து பார்த்திருக்கிறோமா? All knew according to the law nobody can love him. Nobody can love such people. பாருங்கள், பவுலுக்கு தெரியும் அப்பேற்பட்டவங்கள பிரமாணத்தின்படி யாருமே நேசிக்கவே முடியாது. Nobody can accept such people. அப்பேற்பட்டவங்கள யாராலும் ஏத்துக்க முடியாது. But he is saying, ஆனால் பவுல் சொல்றாரு, how could you love me? எப்படி ஆண்டவரே உங்களால என்ன நேசிக்க முடிஞ்சது? I want to love like that. நானும் அப்படி நேசிக்க விரும்புகிறேன். I want that love. அந்த அன்பு தான் எனக்கு வேணும். I want that forgiveness in me. அந்த அப்பேற்பட்ட ஒரு மன்னிப்பு தான் எனக்குள்ள இருக்கணும். I want that humility. அந்த ஒரு தாழ்மை எனக்குள்ள இருக்க வேண்டும். Not a man made humility. ஏதோ மனுஷர்கள் உண்டு பண்ணி கொள்ளுகிற அந்த தாழ்மை அல்ல. No, I want that humility which was in your heart. உங்களுடைய இதயத்துல ஒரு தாழ்மை இருந்தது, அந்த தாழ்மை தான் எனக்கு வேணும். I am attracted by that humility. அந்த தாழ்மையின் பேரில் தான் நான் கவர்ந்தெழுக்கப்பட்டிருக்கிறேன். So he said in Philippians, ஆகவே பிலிப்பியரில் அவர் சொல்லுகிறார், I was caught. நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். I was caught. நான் அது நிமித்தம் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். Not I just came. ஏதோ நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லல. Not just I got repented. அல்லது நான் மனம் திரும்பினேன் என்றும் அவர் சொல்லவில்லை. Okay, that's all good things. சரி, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். Repenting, coming to the church, all good things. மனம் திரும்புறது, சபைக்கு வர்றது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். Yeah, preaching message and all good. சரி, பிரசங்கம் பண்றது, கேட்கிறது எல்லாம் நல்லதுதான். Paul did not say that. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது அதை சொல்லல. I am caught. நான் பிடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். So I am also running. ஆகவே இப்பொழுது நானும் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். For what? எதற்காக? I can also catch that life. நானும் போய் அந்த ஜீவனை எப்படியாவது பற்றிக்கொள்ள வேண்டும். For that he forget all what is behind. அதனால தான் அவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் மறந்து விடுகிறேன். All my position, all my suffering, all my பதவி, ஸ்தானம், பாடுகள், பிரயாசங்கள், all what I have suffered. நான் இதுவரைக்கும் பட்ட பாடுகள் எல்லாம், I don't want to highlight anything of that. அதையெல்லாம் நான் இப்பொழுது முன்னிறுத்தி முக்கியப்படுத்த விரும்பல. I forget. அதையெல்லாம் மறந்துடுறேன். And I long for what is ahead. எனக்கு முன்பதாக என்ன இருக்கிறதோ அதை நோக்கி நான் தொடர விரும்புகிறேன். So brothers and sisters, ஆகவே சகோதர சகோதரிகளே, it's very important to be attracted by the beauty of the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்தினுடைய அந்த அழகினாலே நீங்கள் வசீகரிக்கப்படுவது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. Yeah, let's turn to the book of 1 Corinthians 11. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திற்கு நாம் இப்பொழுது திருப்பிக் கொள்ளலாம். Usually whenever we have bread breaking we read these verses. நமக்கு வழக்கமாக அப்பம் விற்கிற நேரத்திலே நாம் இந்த வசனங்களை வாசிக்கிறது உண்டு. Yeah, it should not be a ritual. ஆகவே இது நமக்கு ஒரு சடங்காக மாறிவிடக் கூடாது. Yeah, breaking of bread is not a ritual. அப்பம் விற்கிற காரியம் என்பது ஒரு சடங்கு ஆச்சாரம் அல்ல. All Christians do once in a month. எல்லா கிறிஸ்தவர்களும் மாதத்திற்கு ஒரு முறை இதை செய்கிறார்கள். No, it should not be like that with us. ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை இதை செய்ய வேண்டும் என்கிற ரீதியிலே நமக்கு அது வந்துவிடக் கூடாது. So we should be
serious about it. ஆகவே இதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு கையாள வேண்டும். Yeah, it's what Jesus said in the book of Luke. That's what Apostle Paul is saying to Corinthians. இயேசு கிறிஸ்துவானவர் லூக்காவிலே என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே காரியத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். Verse 23 says like this. 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. I received from the Lord. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். It's not that I heard what Luke said. லூக்கா என்ன சொன்னார் என்பதை நான் கேட்கல. Or what Luke wrote. அல்லது லூக்கா என்ன எழுதினார் என்பதை வைத்தல்ல. He said, அவர் சொல்லுகிறார், I received from the Lord நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். that which I also delivered to you. அதைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது ஒப்புவிக்கிறேன். From where Paul got it? அப்படி என்றால் பவுல் இதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? From where we should get it? நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? Where from we should get it? நாம் இதை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? From the Lord. கர்த்தரிடத்திலிருந்து. Okay, Peter was there. சரிதான். Senior apostle. அங்கே மூத்த அப்போஸ்தலனாக பேதுரு இருந்தாரு. John was there. யோவான் இருந்தாரு. So many apostles were there. அநேக அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் இருந்தாங்க. But he could say, Paul could say like this. ஆனால் பவுல் இப்படி சொல்ல முடிஞ்சது. I received from the Lord. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். So all that you receive must be from the Lord. அப்படி என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அத்தனை காரியங்களும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Maybe somebody has spoken. சரிதான், அதை குறித்து யாரோ ஒருவர் அதற்கு முன்பதாக பேசி இருக்கலாம். But ஆனால் you must get it from the Lord. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். And that is what I am going to deliver to you. அதைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது ஒப்புவிக்க போகிறேன். What did he get? என்ன அவர் பெற்றுக்கொண்டார்? The Lord Jesus. கர்த்தராகிய இயேசு In the night in which he was betrayed. தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே What did he get from Jesus? அவர் What did he get from the Lord? கர்த்தரிடத்திலிருந்து பவுல் எதை பெற்றுக்கொண்டார்? First thing, what did he get? முதலாவது அவர் பெற்றுக்கொண்ட காரியம் எது? Jesus was betrayed. இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டார். He said, அவர் சொன்னார், in the night in which he was betrayed. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. What happened to Jesus? இயேசுவுக்கு என்ன சம்பவித்தது? He was a good teacher. அவர் ஒரு நல்ல போதகர் தானே. He did all good. அவர் எல்லாம் நன்மையாக தானே செய்தாரு. He never did anything evil to anybody. யாருக்கும் ஒருபோதும் எந்த தீமையும் செய்ததில்லை. Finally, what he got it? ஆனால் அவர் கடைசியாக பெற்றுக்கொண்டது என்ன? See, what did Paul receive first? அப்படி என்று சொன்னால் பவுல் எதை முதலாவதாக பெற்றுக்கொண்டார்? In the night he was betrayed. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே. He could have said to Paul, the Lord Jesus could have said to Paul like this. பவுல் இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி இருந்திருப்பார். I was betrayed. நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். I was rejected. நான் நிராகரிக்கப்பட்டேன். You are coming to the table of the Lord. நாம் கர்த்தருடைய பந்திக்கு தான் வருகிறோம். Remember these things. இந்த காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். I was betrayed. நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். I was rejected. நான் நிராகரிக்கப்பட்டேன். I was humiliated. நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன். I was beaten up. நான் அடிக்கப்பட்டேன். Everyone rejected me. எல்லோருமே என்னை நிராகரித்து விட்டார்கள். Paul also got the same thing. பாருங்கள், பவுலுக்கும் அதுதான் கிடைச்சது. He said, அவர் சொல்றாரு, nobody stood with me. யாரும் என்னோடு கூட நிற்கவில்லை. Everybody departed from me. என்னை விட்டு எல்லோரும் போய் விட்டார்கள். பாருங்கள், see the seriousness. இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? We think everybody will be with us. நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாருமே நம்ம கூட தான் இருப்பாங்க. Oh, this is a symbol of fellowship. இது ஐக்கியத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது. No, இல்லவே இல்லை. It's a symbol of rejection and separation. இது நிராகரிப்பினுடைய தனிமைப்படுத்தப்படுதலினுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது. It's a symbol of humiliation. இது சிறுமைப்படுத்தப்படுதலின் அடையாளமா இருக்கிறது. It's a symbol of death. இது மரணத்தின் அடையாளமா இருக்கிறது. Be serious, brothers. சௌர்லே, நீங்கள் எச்சரிக்கை உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். It's a symbol of death. இது மரணத்தின் அடையாளமா இருக்கிறது. It's a symbol of rejection. இது நிராகரிக்கப்படுதலின் அடையாளமா இருக்கிறது. It's a symbol of isolation. இது நீங்கள் தனிமைப்படுத்தப்படுதலின் அடையாளமா இருக்கிறது. Understand? அதை அப்படி புரிந்து கொண்டீர்களா? He took the bread. அவர் அப்பத்தை எடுத்தார்.
How did he took the bread? அவர் எப்படி அந்த அப்பத்தை எடுத்தார்? Knowing that he is going to be rejected. சரி, இப்பொழுது தான் நிராகரிக்கப்பட போகிறார் என்பதை அவர் அறிந்தவராய் அப்பத்தை எடுத்து, He hasn't got any sorrow in his heart. அவருடைய இருதயத்தில் அதை குறித்த வருத்தமெல்லாம் அவருக்கு இல்ல. He is not weeping and lamenting. அதை குறித்து அவர் துக்கித்து புலம்பி அளவெல்லாம் செய்யல. He took the bread. அவர் அப்பத்தை எடுத்தார் and gave thanks. அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். This is symbol of thanksgiving in every circumstances. இது நாம் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியிலும் நன்றி செலுத்துகிறதின் அடையாளமாக இருக்கிறது. What do you have to do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? When we are rejected, நாம் நிராகரிக்கப்படும் பொழுது, when we are humiliated, நாம் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, when you are opposed, நீங்கள் எதிர்க்கப்படும் பொழுது, what do you have to do? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Give thanks to the Lord. நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். What Jesus was doing? இயேசு என்ன செய்தார்? He took the bread and gave thanks. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். Do we do that? அதை நாம் செய்கிறோமா? If you have not done until now, இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் செய்யாமல் இருந்தால், from today onwards you have to do that. இன்று முதல் அதை நீங்கள் செய்ய வேண்டும். What do you have to do? என்ன செய்ய வேண்டும்? In every circumstance, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியிலும் give thanks to the Lord. நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Lord, you have all authority in heaven and on earth. ஆண்டவரே, பரலோகத்திலும் இந்த பூமியிலும் சகல அதிகாரமும் உம்முடையத்தில் இருக்கிறது. Under your authority you have permitted this in my life. உம்முடைய அதிகாரத்தின் அடிப்படையிலே இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும்படி நீர் அனுமதித்திருக்கிறீர். Thank you, Lord. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Paul and Silas were in the prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். What did they do? அங்கிருந்து அவங்க என்ன பண்ணாங்க? They were breaking bread there. அந்த இடத்துல அவங்க அப்பம் விட்டாங்க. Where did they break the bread? Not in the church. பாருங்க, எங்க அவங்க அப்பம் விட்டாங்க? ஒரு சபை கட்டடத்தில் இல்ல. In the prison they were breaking bread. சிறைச்சாலையில் See, I don't mean that they brought bun and they break it. No, I don't mean like that. அதை நான் உருவகப்படுத்தி சொல்லுகிறேன். நேரடியாக அவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் அப்பம் விட்டார்கள், திராட்சரசம் குடித்தார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. They were breaking the bread there. அவர்கள் அந்த இடத்திலே அப்பம் விட்டார்கள். They were bleeding. அவர்களுக்கு இப்பொழுது ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. Their legs are locked. அவர்களுடைய கால்கள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. They got many beatings. அநேக அடிகள் அவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். What are they doing? ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? In the midnight, நடுராத்திரியிலே, we were there, husband and wife. Think of husband and wife. சரி, இந்த காரியத்தை கணவன் மனைவி அதோட நீங்க சேர்த்து பாருங்க. Okay, two people. ரெண்டு பேர், Paul and Silas. பவுலும் சீலாவும். Okay, who said to go to that place? இந்த இடத்துக்கு போணும்னு யார் சொன்னது முதல்ல? Paul said. பவுல் சொன்னார். Okay, what happened there? அங்க போனோம்னு என்ன நடந்துச்சு? This is what happened to them. இது இப்போ என்ன ஆச்சோ அதான் அவங்களுக்கு நடந்துச்சு. Silas could have said like this. இப்போ சீலா ஒருவேளை பவுலை பார்த்து இப்படி கேட்டிருந்திருக்கலாம். நான் அப்பவே நினைச்சேன், நான் அப்பவே சொன்னேன் போக வேண்டாம். நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன் போக வேண்டான்னு. பாருங்க இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? They did not do that. அவர்கள் அதை அப்படி செய்யவில்லை. They did not point a finger to one another. ஒருவருக்கொருவர் விரோதமாக அவர்கள் விரல் நீட்டவில்லை. Yeah, maybe it's a mistake. Or God's willing, we don't know. ஒருவேளை அது போனது தப்பா இருக்கலாம், அல்லது தேவனுடைய சித்தமா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. What do you have to do? ஆனால் செய்ய வேண்டியது என்ன? Today you have come to break the bread. From today onwards, stop pointing finger to one another. இன்று நீங்கள் அப்பம் விற்க வந்திருக்கிறீர்கள். இன்று முதல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக விரல் நீட்டுகிறதை விட்டுவிடுங்கள். Paul, Silas could have said to Paul. ஒருவேளை சீலா வந்துட்டு பவுலை பார்த்து இப்படி சொல்லியிருக்கலாம். Or Paul could have pointed his finger. அல்லது பவுல் தன்னுடைய விரலை சீலாவுக்கு விரோதமா நீட்டி இருக்கலாம். But ஆனால் they did not do that. அவர்கள் அப்படி செய்யவில்லை. What did they do? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? Rather they gave thanks to the Lord. மாறாக அவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, in your family life, உங்களுடைய குடும்ப ஜீவியத்திலே when situations arises like this, இப்பேற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது what are you doing? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Are you pointing finger to one another? நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக விரல் நீட்டி கொண்டிருக்கிறீர்களா? Or are you praising God? அல்லது நீங்கள் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீர்களா? Just like Jesus did. இயேசு செய்தது போல, Just like Paul and Silas did. இந்த பவுலும் சீலாவும் செய்தது போல They sing hymns to God and அவர்கள் praise God. தேவனை ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். Why the chains are getting tighter and tighter in life? ஏன் நம்முடைய ஜீவியத்திலே சங்கிலிகள் இன்னும் இறுக்கமாக வந்து கொண்டே இருக்கிறது? Because you are pointing finger to one another. ஏன் என்று சொன்னால் நீங்கள்
ஒருவருக்கொருவர் விரோதமாக விரல் நீட்டிக் You don't கொண்டிருக்கிறீர்கள். recognize the authority of God. கர்த்தருடைய அதிகாரத்தை நீங்கள் இன்னும் அங்கீகரிக்கவே இல்லை. So what happened? அதனால என்ன நடக்குது? It's getting tighter and tighter. உங்களை சுற்றி இருக்கிற அந்த சங்கிலினுடைய முறுக்கம் அதிகமாயிட்டே வருது. And after that, அதற்கு அப்புறம் go to the elder. நீங்க மூப்பர்ட்ட போறீங்க. Elder also will say something according to his knowledge. அவருடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி மூப்பர் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவாரு. Problem is not being solved. ஆனா அங்க பிரச்சனை இன்னும் தீரல. Okay, it will be somewhat solved for few days. You think everything is all right. தற்காலிகமா ஒரு 2-3 நாளைக்கு மாத்திரம் சரி செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. You want that life to be continued? அந்த வாழ்க்கையே தொடர வேண்டும் என்றா நீங்கள் விரும்புகிறீர்கள்? No, don't do that. இல்லை, அப்படி செய்யாதீர்கள். Learn to give thanks to the Lord. கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்த பழகிக் கொள்ளுங்கள். Yeah, Jesus said, remember me. இயேசு சொன்னார், என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். Remember me. என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். Yeah, Paul got this idea. This revelation. பவுலுக்கு இந்த வெளிப்பாடு அப்படிதான் கிடைத்தது. Yeah, he gave thanks and broke the bread. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை அவர் பிட்டு. It's not that we take the bread and break and give thanks. Not like that. நம்ம இப்ப அப்பத்தை வாங்கி பிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த செயல் அல்ல அது. In real circumstances, நம்மளுடைய யதார்த்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே give thanks to Lord. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Learn to give thanks to the Lord. கர்த்தருக்கு நன்றி செலுத்த பழகிக் கொள்ளுங்கள். From today onwards at least. இன்று முதலாவது நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிங்கள். In every situation I want to give thanks to the Lord. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறேன். Paul says this is the will of God concerning you. பாருங்கள், பவுல் சொல்றாரு, உங்களை குறித்ததான தேவ சித்தமே இதுதான். It's not come and break the bun and eat and go. நீங்க இங்க வந்து அப்பத்தை பிட்டு சாப்பிட்டுட்டு போறதெல்லாம் காரியம் இல்ல. No, that's not the will of God. இல்ல, தேவனுடைய சித்தம் அது அல்ல. Will of God is giving thanks in every circumstance. உங்களை குறித்ததான தேவ சித்தம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது. That is what you are remembering Jesus means. அதுதான் நீங்கள் இயேசுவை நினைவு கூறுவதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. Will Jesus fight in the situation? பாருங்கள், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில இயேசு சண்டை போடுவாரா? No. இல்ல. He will give thanks. அவர் நன்றி தான் சொல்லுவாரு. Because in his heart there is no sin. ஏனென்று சொன்னால் அவருடைய இருதயத்துல பாவமே இல்ல. He is humble. அவர் தாழ்மையானவர். So he give thanks to the Lord. ஆகவே அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துவார். Okay, this situation, சரி, இந்த சூழ்நிலை my father has given me this cup. பிதா அனுமதித்தது. This cup is given by my இந்த father. பாத்திரம் என்னுடைய பிதா கொடுத்தது. Not Judas Iscariot. யூதாஸ் இஸ்காரியோத் எனக்கு கொடுக்கல. Not the chief priest. இந்த பிரதான ஆசாரியன் கொடுக்கல. Not the Pilate. இந்த பிலாத்து என்கிட்ட கொடுக்கல. We all start seeing the people. நாம் ஜனங்களை தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். Oh, Judas Iscariot has given me this cup. இந்த யூதாஸ் இஸ்காரியோத் தான் இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கான். This is the high priest who did it. இத செஞ்சது இந்த பிரதான ஆசாரியன். No, Jesus did not say. இல்ல, இயேசு அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை. He said, my father has given me. அவர் சொன்னார், என்னுடைய பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். Remember Jesus Christ. ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நினைத்து We பாருங்கள். often say when we are breaking bread, whenever you do it, remember me. பாருங்கள், பவுல் என்ன சொல்லுகிறார்? இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் நீங்கள் அப்பம் விற்கிறீர்களோ என்னை நினைவு கூறுங்கள். What do you remember of Jesus Christ? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் நினைவு கூறுகிற காரியம் தான் என்ன? He gave thanks to the Father. அவர் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார். He never saw the people. அவர் ஜனங்களை பார்க்கவில்லை. Yeah, it came through the people. சரிதான், வந்ததென்னவோ ஜனங்கள் மூலமாகத்தான். But it is not from the people. ஆனால் அது வந்தது ஜனங்களிடத்திலிருந்து அல்ல. It is from my Father. அது என்னுடைய பிதாவின் இடத்திலிருந்து வந்திருக்கிறது. This is the perfect will of my Father concerning my life. என்னுடைய ஜீவியத்தை குறித்து என்னுடைய பிதாவினுடைய பரிபூரண சித்தமாய் இருக்கிறது. Brothers and sisters, understand this when you are breaking bread. சகோதரிகளே, நாம் அப்பம் எடுக்கும் பொழுது இதை நினைவு கூற வேண்டும். This way you can break bread every day. பாருங்கள், இப்படி நீங்க அனுதினமும் அப்பம் எடுக்க முடியும். We have breaking of bread every day, every minute. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் அப்பம் எடுக்க முடியும். This way இப்படி செஞ்சா God will be glorified. தேவன் மகிமைப்படுவார். Okay, Jesus said, this is my body. சரி, இயேசு சொன்னார், இது என்னுடைய சரீரம், which is broken for you, which is for you. உங்களுக்காக பிற்கப்படுகிறது. Do this in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். Who do we have to remember always? அப்படி என்றால் நாம் எப்பொழுதுமே யாரை நினைவு கூற வேண்டும்? Not once in a month. மாதத்திற்கு ஒரு முறை அல்ல. Always remember. எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். Remember whom? யாரை நினைவு கூற வேண்டும்? Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும். What do we remember of Jesus Christ always? எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் நினைவு கூறுகிற காரியம் என்ன? What can we remember of Jesus always? இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த காரியத்தை எப்பொழுதும் நாம் நினைவு கூற முடியும்?
Not only when come to the church, சபைக்கு வரும்போது மாத்திரமல்ல, 24 hours, usual. 24 மணி நேரமும் வழக்கமா எதை நம்ம யோசிக்க முடியும்? What can we remember about Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் 24 மணி நேரமும் எதை நாம் நினைவு கூற முடியும்? He never did his own will. அவர் ஒருபோதும் தன்னுடைய சுய சித்தத்தை செய்யவே இல்லை. I am going to the home after the church meeting. நான் சபை கூடுகை முடிந்து என்னுடைய வீட்டுக்கு போறேன். There something happened. அங்கே ஒரு காரியம் சம்பவிக்குது. Remember Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். I am going to the office. இப்பொழுது நான் அலுவலகத்துக்கு போகிறேன். Remember Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். Sisters going to the kitchen. சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய சமையலறைக்கு போகும் பொழுது Remember Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள்ளுங்கள். Your children are going to school. உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள். You have to make them ready. அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். Remember Jesus Christ while you are getting them ready. நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். Okay, you have to do so many things. சரி, நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. Remember Jesus there. இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல எல்லாம் நினைச்சு பாருங்க. He never did his will. அவர் ஒருபோதும் தன்னுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. Okay, some children got late. He never got angry. பாருங்கள், சில பிள்ளைங்க தாமதம் ஆயிட்டாங்க, அதனால அவர் கோபப்படல. Our husband came late. சரி, நம்முடைய கணவர் தாமதமா வந்துறாரு. Immediately he did not complain. உடனடியா அவர் குறை சொல்லல. Or something he did not buy. அல்லது அவர் வரும்போது எதையோ வாங்கிட்டு வராம விட்டாரு. He has forgotten. அவர் அதை மறந்துட்டாரு. What do you say? What you will say? நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? What do you say? நீங்க என்ன சொல்றீங்க? Remember Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். How he will speak. அந்த நேரத்துல இயேசு எப்படி பேசி இருப்பாரு? உங்கள்கிட்ட எப்போ சொன்னாலும் இப்படி தான், என்ன சொன்னாலும் இப்படி தான் செய்வார். நீங்கள் உங்கள்கிட்ட எப்போ சொன்னாலும் எதை சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. Do Jesus speaks like that? இயேசு அப்படிதான் பேசுவாரா? Forgotten means forgotten. Nobody has a control over that. சரி, மறந்துட்டேன்னா மறந்துட்டேன், அது மேல யாருக்குமே ஒரு அதிகாரம் கிடையாது. See, remember Jesus Christ. ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். Not in 5 minutes once in a month. ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை இங்க கூடி வருகிற அந்த 5 நிமிஷத்துல இல்ல. Jesus said, remember me. இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். So, number one thing to remember about Jesus Christ. ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் நினைவு கூற வேண்டிய முதலாவது காரியம், He never did his will. அவர் ஒருபோதும் தன்னுடைய சித்தத்தை செய்யவில்லை. He never considered his inconvenience as something great. தன்னுடைய அசௌகரியத்தை ஏதோ ரொம்ப பெரிய விஷயமா அவர் ஒருபோதும் எண்ணவே இல்லை. Remember Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். If you do like that, நீங்கள் அப்படி நினைத்து பார்த்தால் your family life will be wonderful. உங்களுடைய குடும்ப ஜீவியம் மிக அருமையாக இருக்கும். First of all, your personal life will be very happy. முதலாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் ரொம்ப சந்தோஷமா மாறிடும். I can only take for myself, I cannot take it for my wife. இந்த ஒரு காரியத்தை நான் எனக்கு தான் எடுத்துக்க முடியும், என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து எடுத்துக்க முடியாது. No, I have to take it. நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். Then my life will be happy. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். Then that may transfer to my wife. அதற்கு அப்புறம் தான் அது என்னுடைய மனைவிக்கும் கடந்து போகும். Then to our children. அதற்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. See, this is the way. பாருங்க, இதுதான் அந்த வழிமுறை. Best thing is to remember Jesus Christ always. பாருங்கள், முக்கியமான விஷயம், சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே நாம் இயேசுவை நினைவு கூற வேண்டும். In every circumstance. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியிலும். Then Jesus said, அதற்கு அப்புறம் இயேசு this சொன்னார், cup is the new covenant. இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. Yeah, we heard lot about the new covenant. சரி, புதிய உடன்படிக்கையை பத்தி நம்ம நிறைய கேட்டிருக்கோம், அதை நான் மறுபடியும் விவரிக்க விரும்பல. I want to tell about our covenant. நான் இப்பொழுது நம்முடைய உடன்படிக்கையை பத்தி நான் பேச போகிறேன். What is that, my covenant? என்னுடைய உடன்படிக்கை என்ன? Okay, when I am breaking bread, சரி, நான் அப்பத்தை பிற்கும் பொழுது I am making a covenant with the Lord. நான் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். What I am saying? என்ன சொல்றேன்? Lord, ஆண்டவரே, I am willing to live like you lived on this earth. நீங்க இந்த பூமியில எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போல தான் நான் வாழணும்னு நான் விரும்புறேன். That's what covenant you are making. அந்த உடன்படிக்கை தான் நீங்க செய்றீங்க அவரோட. I am making that covenant with Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்கிற உடன்படிக்கை அதுதான். You know, there was a man in the old covenant called Jephthah. உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கையின் காலத்துல யெப்தா என்ற ஒருவன் இருந்தான். He made a covenant with the Lord. அவன் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். Yeah, he went for war. அவன் போருக்கு போனான். He said to the Lord, போறதுக்கு முன்னாடி ஆண்டவர், if I overcome, if I defeat them and come back, whatever comes before me, I will give it to the Lord. நான் போய் யுத்தத்திலே என்னுடைய சத்துருக்களை நான் முறியடித்து நான் ஜெயத்தோடு திரும்பி வரும் பொழுது எனக்கு முன்பதாக முதலாவது எது வருகிறதோ அதை நான் உமக்கு செலுத்தி விடுவேன் என்று சொன்னான். Who came? அப்படி யாரு குறுக்க வந்தாங்க முதல்ல? யார் வந்தாங்க? Who came?
அப்படி அவனுக்கு திரும்பி வரும்பொழுது அவன் குறுக்க வந்தது யாரு? His only daughter. அவனுடைய ஒரே மகள். He did a covenant with the Lord. அவன் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருந்தான். He said, I have made a covenant with the Lord. I cannot change. அவன் சொன்னான், நான் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன், ஆகவே அதை மாற்ற முடியாது. Today I have come. I made a covenant with the Lord. இன்று நான் வந்திருக்கிறேன், கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். That I am going to live like you lived. நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போலவே வாழ போகிறேன் என்று உடன்படிக்கை செய்கிறேன். I don't want to compromise with anything. எந்த ஒரு காரியத்தோடும் கூட நான் சமரசம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. I don't want to do my will. இனிமேல் என்னுடைய சுய சித்தத்தின்படி செய்ய விருப்பம் இல்லை. I made a covenant with the Lord. நான் கர்த்தரோடு கூட இந்த உடன்படிக்கை செய்கிறேன். But many people forget about it. ஆனால் அநேகர் அதை அப்படியே மறந்து விடுகிறார்கள். Next month when they come they will remember again. அடுத்த மாதம் மறுபடியும் வரும் பொழுது அவர்கள் மறுபடியும் நினைச்சு பார்க்கறாங்க. It only keep on remembrance like under the old covenant. பாருங்கள். Every time they sacrifice they remember of their sin, that's all. பாருங்கள், அது பழைய உடன்படிக்கையில எப்பொழுதெல்லாம் அவர்கள் பலியிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய பாவத்தை குறித்து அவர்கள் நினைத்து பார்த்தார்கள், அவ்வளவுதான். But they could never become free from sin. ஆனால் ஒருபோதும் அந்த பாவத்திலிருந்து அவர்களால் விடுதலை அடையவே முடியல. It can be same in the New Testament also. பாருங்கள், புதிய உடன்படிக்கையிலும் கூட அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Come and do a covenant. வந்து உடன்படிக்கை பண்றது and then going, அதற்கு அப்புறம் போன உடனே forget about it. அத மறந்து போயிடுறது. Next month, அடுத்த மாதம் வர்றது, come and do the covenant. மறுபடியும் வந்து உடன்படிக்கை செய்வது, forget about it. அத மறந்து போறது. It's exactly like under the old covenant. இது அப்படியே பழைய உடன்படிக்கையில் எப்படி இருந்ததோ அதே போல தான் இது. They come and do the sacrifice. அவங்க வருவாங்க, பலி செலுத்துவாங்க. Okay, what do they remembering? அப்படி பலி செலுத்தும் பொழுது எதை நினைச்சு பார்ப்பாங்க? Their sin. அவங்களுடைய பாவம் தான் நினைப்புக்கு வரும். Will they ever got victory? சரி, அதனால போய் அதுக்கு அப்புறம் பாவம் செய்யாம அவங்க விடுதலை ஆயிட்டாங்களா? No, next month they will come again. இல்ல, மறுபடியும் அடுத்த மாசம் அதுக்காக திரும்ப வருவாங்க. They will make a sacrifice. வந்து உடனே ஒரு பலி எடுப்பாங்க. Okay, they remember their sin. அந்த இடத்துல தங்களுடைய பாவத்தை நினைவு கூறுவார்கள். No, our life is not like that. இல்லை, நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. See, I made a covenant with the law. நான் கர்த்தரோடு கூட இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறேன். When you are breaking the bread, நீங்கள் அப்பம் வெட்கும் பொழுது you are making a covenant with the Lord. நீங்கள் கர்த்தரோடு கூட இந்த உடன்படிக்கை செய்கிறீர்கள். That I am going to live a life worthy of your call. உம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். That's the covenant we are making. அந்த ஒரு உடன்படிக்கை தான் நாம் கர்த்தரோடு கூட செய்து கொள்கிறோம். So, ஆகவே what do we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Yeah, Paul says here. பவுல் சொல்லுகிறார் இங்கே, each one must examine, verse 28. 28வது வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து கொள்ள வேண்டும். When? எப்பொழுது? Once in a month, in a Sunday? மாதம் ஒரு முறை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமா? When there is a bread breaking, we examine ourselves. எப்பொழுதெல்லாம் அப்பம் விற்கிற இந்த நிகழ்ச்சி இருக்கிறதோ அப்பொழுது மாத்திரமா? No. இல்லை. Every person must examine himself every day. எந்த மனுஷனும் தன்னை தானே ஒவ்வொரு நாளும் சோதித்தறிய வேண்டும். Because you are part of the body. ஏனென்று சொன்னால் நீங்கள் சரீரத்தின் ஒரு அங்கமாய் இருக்கிறீர்கள். You are part of the church. நீங்கள் சபையின் அங்கமாய் இருக்கிறீர்கள். You are coming to the church. நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள். You are listening the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். You claim yourself as the part of the body of Christ. நீங்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். What do you have to do? அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? We must examine. நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். Am I worthy of his body? நான் அவருடைய சரீரத்திற்கு பாத்திரவனாய் நடந்து கொள்கிறேனா? Is my speech, என்னுடைய சம்பாஷணை, is my sight, என்னுடைய பார்வை, is my thinking, என்னுடைய யோசனை, is my actions, என்னுடைய செயல்பாடுகள், is it worthy of his body? இவைகள் எல்லாம் அவருடைய சரீரத்திற்கு ஏற்ற பாத்திரம் உள்ளதா இருக்கிறதா? Am I worthy? நான் அதற்கு தகுதி உள்ளவனாய் காணப்படுகிறேனா? Yeah, Paul says here. இங்கே பவுல் சொல்லுகிறார், each one must examine himself. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிய கடவன். Many people do like this. அநேகர் இப்படி செய்கிறாங்க. Okay, what they will do? என்ன செய்றாங்க தெரியுங்களா? Before breaking the bread they will say, அப்பம் விற்பதற்கு முன்பதாக அவர் சொல்றாங்க, I have forgiven everybody. நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். Or I have something to be settled. அல்லது இன்னும் நான் சில காரியங்களை ஒப்புரவாக்க வேண்டியது இருக்கிறது. That is only because of the fear of the bread breaking, that's it. பாருங்கள், அது ஏன் அப்படி செய்றாங்கன்னா இந்த அப்பம் விற்கிற இந்த காரியத்தின் பேர்ல இருக்கிற பயத்தினால் அப்படி சொல்றாங்க, செய்றாங்க. Don't do like that. நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். Examine daily. நீங்கள் அனுதினமும் உங்களை சோதித்தறியுங்கள். Yeah, it says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, if before you eat and drink, நீங்கள் இந்த அப்பத்திலே
புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்கு முன்பதாக Not this bread, don't think like that. Before you eat this bun. இந்த அப்பம் இங்கே வைத்திருக்கிற இந்த அப்பத்தை குறித்து அல்ல, The body of Christ. நீங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறித்து. And you are eating and drinking. நீங்கள் புசித்து குடிக்கிறீர்கள். Every week we are eating and drinking. ஒவ்வொரு வாரமும் நாம் புசித்து குடிக்கிறோம். Examine. நீங்கள் சோதித்தறியுங்கள். If you don't do that, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் what will happen? என்ன சம்பவிக்கும்? You are drinking judgment on you. நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆக்கினை தீர்ப்பை வரவித்துக் கொள்கிறீர்கள். Judgment to himself. அவன் தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பை உண்டு பண்ணிக் கொள்கிறான். What's the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? If you come to the church, நீங்கள் சபைக்கு வரும்பொழுது and you hear the fine word of God, நீங்கள் தேவனுடைய நேர்த்தியான வார்த்தைகளை கேட்கிறீர்கள், and you don't want to live accordingly, அதற்கேற்றவாறு வாழ நீங்கள் விருப்பப்படல, what is happening? இப்ப என்ன நடக்குது? You are bringing judgment on yourself. நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். Very I mean it's not only once in a month when we break the bread. பாருங்கள், இது ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை நாம் அப்பம் விற்கிற அந்த வேளை மாத்திரமல்ல. Don't eat and drink judgment. உங்களுக்கே நீங்கள் ஆக்கினையை நீங்கள் வருவித்துக் கொள்வதற்கு புசித்து குடிக்க வேண்டாம். Somebody doesn't judge rightly, what happened? அவர்கள் சரியாய் நிதானித்து அறியாததினால். Verse 30. 30வது வசனம். For this reason many among you are weak. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். What type of weakness? இது எப்பேற்பட்ட பலவீனம் இது? We are all very strong people. நம்ம எல்லாம் ஆரோக்கியமானவங்க தான். Paul says, ஆனால் பவுல் சொல்லுகிறார், many are weak. உங்களில் அநேகர் பலவீனர்கள் என்று சொல்லுகிறார். Why this weakness? ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு? Because you did not judge yourself. ஏனென்றால் உங்களை நீங்கள் நிதானித்து அறியவில்லை. You did not take it seriously, the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எச்சரிக்கை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. As a result, அதனுடைய பின்விளைவாகத்தான் you become spiritually நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பலவீனராய் மாறிவிட்டீர்கள். Yeah, spiritually weak. நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே பலவீனர். Some people say no like this. சிலர் இப்படி சொல்லுவாங்க இல்லையா? Brother, I had that job, I have this problem, I could not do, I could not come. எனக்கு அந்த வேலை இருக்குது, ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்னால செய்ய முடியல. I did not come to the church. என்னால சபைக்கு வர I could முடியல. not attend the meeting. என்னால் கூட்டத்துல பங்கு பெற முடியல. It's not because of your work. இது உங்களுடைய வேலை காரணம் அல்ல. Don't think like that. உங்களுடைய வேலை தான் இதுக்கு காரணம் நீங்க நினைச்சிராதீங்க. You are weak spiritually. நீங்க ஆவிக்குரிய நிலைமையில பலவீனர் ஆயிட்டீங்க. Because of that many become weak. அது நிமித்தமாக அநேகர் பலவீனராகி விட்டார்கள். And then what will அதற்கு அப்புறம் என்ன சம்பவிக்குது? sickness will come. வியாதி வரும். Yeah. If there is no immunity, sickness can catch quickly. பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா வியாதி சீக்கிரத்துல தொற்றிக்கொள்ளும். Yeah, somebody that had a flu. யாரோ ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துச்சு. What happened? என்ன சம்பவிச்சது? Many in the church has got that flu. சபையில் இருக்கிற அநேகருக்கு அந்த காய்ச்சல் பரவிருச்சு. What I mean? அப்படினா something happened. அப்படினா என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், யாரோ ஒருவர் somebody got offended. யாரோ ஒருத்தர் மனத்தாங்கல் அடைந்தார். What will happen? என்ன சம்பவிக்கிறது? The other person also get involved in that. மற்றவரும் போய் அதுல தலையிடுறாரு. In corona time, கொரோனா காலகட்டத்திலே isolation was very important. இந்த தனிமைப்படுத்தப்படுதல் என்பது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. Why? ஏன்? My brother is my brother. He is my own brother. அவர் என்னுடைய சொந்த சகோதரங்க. He is own my wife. என்னுடைய சொந்த மனைவிங்க. Yeah, your brother, your wife, your children, okay. But if you want to be saved, you must get isolation. அவர் உங்களுடைய சொந்த சகோதரன் தான், உங்களுடைய சொந்த மனைவி தான், உங்களுடைய சொந்த பிள்ளை தான், எல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு உங்க உயிர் முக்கியம்னா நீங்க தனிமைப்பட்டே ஆகணும். No, many people doesn't want that. ஆனால் அநேகருக்கு இது தேவையில்லை. What will happen? என்ன சம்பவிக்கும்? They will be also be affected by the same sickness. அவர்களும் அதே வியாதியினாலே பாதிக்கப்படுவார்கள். And after some time, அதற்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து they will die. அவர்கள் மரித்து போய் விடுவார்கள். How they will die? எப்படி அவர்கள் மரித்து போவார்கள்? Spiritually they will die. ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் மரித்து விடுவார்கள். They will yet come to the church. ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருப்பார்கள். But they will have no life. ஆனால் அவர்களுக்குள்ளாக ஜீவன் இருக்காது. So, ஆகவே think of other side. இப்போ இத அப்படியே மாத்தி யோசிச்சு பாருங்க. If you are judging yourself rightly, நீங்கள் சரியாக உங்களையே நீங்கள் நிதானித்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், instead of weakness what you will have? நீங்கள் பலவீனப்படுவதற்கு பதிலாக உங்களுக்கு இப்பொழுது என்ன நடக்கும்?
You will have strength. இன்னும் ஆரோக்கியம் அடைவீர்கள். Instead of sickness, வியாதி வர்றதுக்கு பதிலா what you will have? உங்களுக்கு என்ன You will சம்பவிக்கும்? have health. இன்னும் அதிக ஆரோக்கியம் கிடைக்கும். Instead of death, மரணத்திற்கு பதிலாக what you will have? உங்களுக்கு என்ன இருக்கும்? Abundant life. உங்களுக்கு பரிபூரண ஜீவன் உண்டாயிருக்கும். From last bread breaking to this bread breaking, how much strength you got it? கடந்த முறை நீங்கள் அப்பம் விட்டதிலிருந்து இந்த முறை நீங்கள் அப்பம் விட போகிறீர்கள் அல்லவா? How much strength you இதற்கிடையே எவ்வளவு பலனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? How healthy you are? எவ்வளவு ஆரோக்கியமுள்ள நபராக மாறி How இருக்கிறீர்கள்? much life increased in you? உங்களுக்குள்ளாக இந்த ஜீவன் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது? From Sunday to Sunday, life must increase. பாருங்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய ஜீவன் பெருகி கொண்டே போகணும். Strength must increase. உங்களுடைய பலன் பெருகி கொண்டே போகணும். Your health must increase. உங்களுடைய ஆரோக்கியம் பெருகி கொண்டே போகணும். Not becoming weaker and weaker. அது பலவீனமாகி சுருங்கி கொண்டு போக கூடாது. No, it's not that. That's not the reason the Lord had called us. கர்த்தர் நம்மை அழைத்ததற்கு இந்த காரணத்திற்காக நம்மை அழைக்கவில்லை. Those who wait upon the Lord, what will happen to them? யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன சம்பவிக்குமாமா? What will happen? அவர்களுக்கு என்ன நடக்குமாமா? They will gain new strength. அவர்கள் புது பலனை அடைந்து கொள்வார்கள். Strength on strength. அவர்கள் பலத்தின் மேல் பலனை பெற்றுக் கொள்வார்கள். How they will fly? எப்படி அவர்கள் பறப்பார்களாம்? Just like eagle. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறப்பார்களாம். Not walking on the ground. அவர் தரையில நடக்க மாட்டாங்க. We are not called to walk on the ground. நாம் தரையிலே நடப்பதற்காக அழைக்கப்படவில்லை. For what we are called? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? To fly above. ஆகாயத்திலே பறப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Fly above the earth. இந்த பூமிக்கு மேலாக நாம் பறப்பதற்காக. Fly above all the attractions of this earth. இந்த பூமியிலே நம்மை கவர்ந்து இழுக்கிற அத்தனை காரியங்களுக்கு மேலாக பறப்பதற்காக. What a wonderful life it is. அப்படி என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை இது. Remember how Jesus was flying. இயேசு எப்படி பறந்து கொண்டிருந்தார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். He was waiting for the Lord. அவர் கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தார். Waited and waited and waited. அவர் காத்திருந்து He got strength over strength. அவர் பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொண்டே At last, கடைசியாக he could carry that heavy cross. அவரால் அந்த பாரமான சிலுவையை சுமக்க முடிந்தது. For that you need health. For what you need health? இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த ஆரோக்கியம் வேணும்? For what you need health? எதற்கு உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டும்? To carry that cross. உங்களுடைய சிலுவை சுமப்பதற்கு. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? You have to take up your cross and follow me. நீங்கள் அனுதினமும் உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். We cannot take the cross easily. பாருங்க, நம்ம எளிதிலலாம் அந்த சிலுவை எடுத்துற முடியாது. To take the cross is very heavy, not light. அந்த பாரமான சிலுவையை சுமப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம், எளிதான காரியம் கிடையாது. It's not made of foam. Thermocol foam. அது அந்த சிலுவை வந்துட்டு தெர்மோகோல் சிலுவை கிடையாது. It's a heavy. அது பாரமான சிலுவை அது. For that you need strength. அதற்கு உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டும். Jesus got strength from God. இயேசு தேவனிடத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டார். So he could carry that cross. ஆகவே தான் அவரால் அந்த சிலுவையை சுமந்து செல்ல முடிந்தது. How many years he carried the cross? எத்தனை வருடங்களாக அவர் சிலுவை சுமந்தார்? 33 and a half years he carried the 33 cross. வருஷங்களாக அவர் சிலுவை சுமந்தார். So carrying cross is not easy, brothers and sisters. ஆகவே தான் சகோதர சகோதரிகளே, சிலுவை சுமப்பது என்பது அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது. You need strength. உங்களுக்கு அதற்கான பலன் வேண்டும். Where do you get the strength? அந்த பலனை நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்வீர்கள்? When you judge yourself. உங்களையே நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து அறியும் பொழுதுதான். According to the word what you have heard, you judge yourself. You will get the strength. நீங்கள் கேட்ட வார்த்தையின் அடிப்படையிலே உங்களையே நீங்கள் நியாயம் தீர்த்து கொண்டால் அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Let us go to the breaking of the bread with this spirit. இந்த ஒரு ஆவியோடு கூட நாம் அப்பம் விற்கிற அந்த காரியத்திற்கு கடந்து போவோமாக. ஆமென்.